பதற்றம் ஒன்றும் இல்லாமல் விளையாட்டு வச்சு ஒற்றுமையாகவும் குழுவாகவும் செயற்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்கு இருக்கிற அந்த பதற்றம் பயம் எல்லாம் குறைஞ்சிட்டு எங்கள்கிட்ட அதோட எங்கள்கிட்ட இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்ன எங்களோட கனவு என்ன நாங்கள் ஒரு சிறந்த தலைமைத்துவம் எப்படி கொண்டு வரணும் பிறருக்கு என்னென்ன செய்யணும்ன்றதை இதில் கற்றுக்கொண்டோம். இன்று 1வது கற்றுக்கோட்டத்தில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். மாணவ தலைவர்களுக்குரிய ஒரு தலைமைத்துவ பயிற்சி செயலமர்வாக இன்று நடைபெற இருக்கின்றது. பாடசாலை காலம் மிகவும் ஒரு முக்கியமான காலம். ஒரு மனிதனுக்கு அவர் ஒரு 6 வயதில் பாடசாலையில் அவர் சேர்ந்தாராக இருந்தால் 19 வயது வரைக்கும் அவரால் ஒரு பாடசாலையில் படிக்க முடியும். இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் கல்வியை கல்வியை புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கல்வியை தாண்டி தலைமைத்துவ பண்புகள், குழுவாக செயற்படுகிற திறன்கள், முடிவெடுத்தல், விமர்சன ரீதியாக சிந்திக்கிறது, முன்மாதிரிகளை பின்பற்றுறது. இப்போ சொன்னாங்க சந்தோஷமாக இன்னொருத்தோடு நாங்கள் இருப்போம். இப்போ நான் என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகத்தோடு வைப்போம். ஒரு குழு செயற்பாடு கூட நாங்கள் எங்களுடைய அறிமுகத்தை நாங்கள் கொண்டு போவோம். நான் ஒரு துண்டு ஒன்று உங்களுக்கு இதை போடுவேன். சரியானே எல்லாரும் வந்து எடுப்போம். சரியானே அது துண்டை முதல் எடுங்க. அதில் நான் ஒரு 4 மிருகங்களை பேர் எடுத்துருக்கேன். சரியானே அந்த மிருகங்களை பேர் நீங்கள் வாசிக்காதீங்க. ஸோ அந்த மிருகங்கள் எடுத்து நீங்கள் கதையில் அடிக்காதீங்க. அதை நீங்கள் வாங்கி பார்த்து அந்த மிருகங்களில் பேர் இருக்குமே தான் அது எல்லாம் நம்ம ஒன்றா சேருங்க. ஒரு ஆள் லீக் பண்ணி அந்த எல்லாரும் அதை லீக் பண்ணி இந்த ஒரு குழுவாக சேருங்க. வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். ஏன் ரெண்டு பேர் ஜோசுவா, நான் பரம்பரை கல்வி கற்கிறேன். நான் கண்ணாடி என் பெயர் மதுரிகா. நான் மயிலம்பாடி வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். பகிர்ந்து உண்ணல், உதவி செய்தல், விட்டுக் கொடுத்தல், நல்ல வழிகாட்டியாக இருத்தல், துன்பம் வரும் போது கூட இருத்தல், ஒத்துழைப்பு வழங்கல், பிறரிடம் விட்டு ஆதரவாக இருத்தல், பெரியோரை மதித்தல், கொடுத்து உண்ணும் மனப்பான்பு, நேர்மையானவர், அன்பு ஏற்றுக்கொள்றீங்களா? பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் பேச விடாம எனக்கு தெரியும். அதை நான் சொல்லுவேன் நான் பார்த்தேன். நான் இந்த தன்னாமுனையில் மெயின் ரோட்டால் ஒரு பஸ் கொண்டு வந்து என்னை கலட்டி கொண்டு இருக்க விடாது. அது முதல்ல அதை சொல்ல வரேன். அதை எனக்கு தெரியும். நாடு ஆப்பிரிக்கா கண்டம், கென்யான்ற நாடு, நிறைய மரங்கள், பச்சை பசையிலேருந்தே நாடு. அந்த சரி நிப்பாடுங்களா? இப்போ எழுதாதீங்க. அப்படியே பழைய கதையை எழுதாமல் தூக்கி கதையை கொடுக்கலாமல் നമ്മുടെ മലനാട്ടി ഓ அதை
அடுத்தது படியாக்காய் குணம். மற்றது என்னைய என்ன கூப்பிடுறீங்க எழுதலாம். குட் மார்னிங். கூப்பிடுறீங்க. தரம் 10 கல்வி கற்கிறேன். நான் யுவனானந்த வித்தியாலயத்திலிருந்து வருகிறேன். இங்கு வந்துள்ள மாணவ மாணவி மற்றும் ஆசிரியர்களுக்கு எனது அன்பார்ந்த இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு வந்ததன் மூலம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இங்கு வரும்பொழுது பயத்துடனும் தயக்கத்துடனும் மனதில் நிறைய பிரச்சனைகளுடனும் வந்தோம். ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் சில நொடிகளிலேயே உற்சாகத்துடனும் ஒற்றுமையுடனும் செயற்பட ஆரம்பித்துவிட்டோம். கல்வி கற்கிறேன். நான் தரம் 10. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் சக மாணவ மாணவிகளுக்கும் என் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செமினார் நம்ம தலைமைத்துவ பண்பு தலைமைத்துவ பற்றி தான் இந்த செமினார். இந்த தலைவராக இருக்கிற நாங்கள் என்னென்ன பண்புகள் இருக்கணும், பிறரை நம்ம எப்படி இந்த தலைமைத்துவத்திற்கு ஊக்குவிக்கணும், ஒரு பதற்றத்தோடு இன்றைக்கு என்ன நடக்கும், என்னென்ன சொல்லுவாங்க, எப்படி போகும், அப்படி தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன விளையாட்டை வச்சு ஒற்றுமையாகவும் குழுவாகவும் செயற்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்கு இருக்கிற அந்த பதற்றம் பயம் எல்லாம் குறைஞ்சிட்டு எங்கள்கிட்ட அதோட எங்கள்கிட்ட இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன, எங்களோட கனவு என்ன, நாங்கள் ஒரு சிறந்த தலைமைத்துவம் எப்படி கொண்டு வரணும், பிறருக்கு என்னென்ன செய்யணுன்றதை இதில் கற்றுக்கொண்டோம். அதனால் நாங்கள் இப்போ செவிமடுக்கிற ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிறரின் கருத்தை மதித்து அவர்களது கருத்தை ஏற்றுக்கொண்டு சமமாக எல்லாரிடமும் பழக வேண்டும் என்றது. நான் 7வது பினாங்க வித்தியாலயத்தில் வந்திருக்கேன். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. தலைவராக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க. நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இங்கே வரக்குள்ள நான் நிறைய பதற்றத்தோடையும் நல்ல பயத்தோடையும் வந்தேன். இப்போ இங்கே இருக்கக்குள்ள எனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு எதுவுமே இல்லை, பதட்டம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது.